வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? அனைத்து தமிழக உறவுகளுக்கும் உங்கள் நெல்லிக்குப்பம் தமிழ் மாறின அன்பான வணக்கம். ஊரில் எப்படி மழையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்கள் மாவட்டத்தில் நல்லா சரியான மழை பெய்துட்ருக்கு. தீபாவளிக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் உங்களை பார்த்து பேசவே இல்லை. இன்றைக்கி நம்ம அரசியல் தான் பேச போகிறோம். அநாகரிகமாக பேச போகிறதில்ல. அதுலேயும் ஒரு சின்ன ஒரு பழமொழி, மரியாதைக்குரிய அவ்வை பாட்டி இருக்காங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக வாழ்ந்த அவ்வை பாட்டி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழி இந்த ஆட்சியாளர்களுக்கு சரியாக பொருந்துன்றதால அந்த பழமொழி சொல்கிறேன். வரப்புயிர நீர் உயிரும், நீர் உயிர நெல்லுயிரும், நெல்லுயிர குடி உயிரும், குடி உயிர கோல் உயிரும், கோல் உயிர கோன் உயர்மா. கோன் யாரு? அரசன். குடி யாரு? மக்கள். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நடக்கிற ஆட்சியில் அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சோழ மண்டலம் டெல்டா பகுதியாக இப்போ இருக்கிற வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறார் இல்லையா முதலமைச்சர், திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி. அந்த திருவாரூரில் தான் நெல் மணிகள். அப்போல்லாம் அரசு சோழ நாட்டு அரசெல்லாம் யானை கட்டி போரடித்த சோழ நாட்டு உழவர் கூட்டம். ஓகே, யானை கட்டி போரடிச்ச இந்த திருவாரூர் மண்ணில் இந்த டெல்டா பகுதியில் விவசாயத்தை முதல்ல பாதுகாக்கணும். இந்த விவசாயத்தை பாதுகாக்கல் வக்கில்லாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது. நல்லா யோசிக்கணும். இன்னும் நம்மளுக்கு 4-5 மாதம் தான் இருக்குது. அதில் இன்னும் ஒரு 3 மாதத்தில் இது காபந்து அரசாயிடும். அரசாங்கம் செயல்பட முடியாது. அரசு இயந்திரம் செயல்படக்கூடிய நேரத்தை நீங்கள் கணக்கிட்டு இந்த 4.5 வருஷம் எதுவுமே பண்ணலை. ஊருக்கு போயிட்டு உங்களுடன் முதல்வர்ன்றாரு, உங்களுடன் ஸ்டாலின்றாரு. 4.5 வருஷமா எங்கே போனார்? எங்கள் தலைவர் சரியாக அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட எங்கள் பகுதியில் கூட 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கொடுங்க, கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பகுதியில் முகாம் போடுறாங்க. இது எதுக்கு சொல்லுவார்னா, ஒரு அரசன் முதல்ல விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயத்தை பற்றி எதாவது தெரியுமா? அதுக்காக தான் நெஞ்சை நிமிர்த்து குடிமராமத்து நாயகன் சொல்லிட்டு எடப்பாடியாரை நாங்கள் எதுக்கு நம்ம நெஞ்சை நிமிர்த்து சொல்கிறோன்னா, 240 கிலோமீட்டர் சேலத்தில் இருந்து பயணித்து எத்தனை 28 இடங்கள்ல ஆய்வு பண்றாங்க. நெல்மணிகளை கொள்முதல் செய்ய முடியல. நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை எடுத்துங்க. நெல்மணிகளை அதுக்கு இங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். நெல்மணிகளை முளைப்பு வந்துட்டாலே சரியா போச்சு. ஒரு விவசாய அமைச்சராக இருந்து கொண்டவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இங்கே ஆட்சியில் 3 இன்ச்சு தாங்க வளர்ந்துருக்கு நெல்மணி, அவங்க ஆட்சியில் இம்மண்ணிட்டு வளர்ந்தது. இதுவா சொல்றாங்க. இதை விட ஒரு கேவலமான விஷயம், சரி கொள்முதல் பண்ணாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. கொள்முதல் பண்ணப்பட்ட நெல் மூட்டைகள் லாரியில் போயிட்டு விருத்தாசலத்தில், இங்கே இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விருத்தாசலத்தில் 1000 மூட்டைகள் லாரியில் நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் இருந்தால் கூட மழை வந்து போச்சு, எப்போ அந்த தார்பாய் போட்டு மூடு, எப்போ அந்த சாக்கை போட்டு மூடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு அரசாங்கம் நெல்மணி விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். விவசாயத்தை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுதா? இன்னைக்கு நெல்மணிகள் அரசெல்லாம் இப்போ என்ன பண்ணுவான், கோபுரமா அதுக்குன்னு தனியாக ஒரு இது கட்டி நெல்மணிகளை குவியலாக சேர்த்து வைப்பான். அந்த பழமொழியே உனக்கு முடிஞ்சு போச்சு. அதுலேயே அல்லது வரப்புயிர நீர் உயிரும், நீர் உயிர நெல் உயிரும், நெல் உயிர குடி உயர்வான். குடினா குடிமக்கள். இன்னைக்கு என்ன உயர்ந்துக்குது தமிழ்நாட்டில்? 790 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் குடி தான் உயர்ந்துட்டு இருக்கு. அந்த 790 கோடி ரூபாயில இந்த குடிமக்கள் பாதிக்கப்பட்டு நெல் வீணாகி அந்த குடி உயர்ந்திருக்கு பார் டாஸ்மாக்ல. அதனால இந்த கருணாநிதி குடி தான் வளர்ந்துருக்குதே தவிர தமிழ்நாட்டு குடிமக்கள் வீழ்ச்சியில் தான் போயிட்டு இருக்காங்க. நல்லா சிந்திக்கணும். நேரம் வருது, 5 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வந்த உடனே அந்த நேரத்தில் மறந்துவிடக்கூடியவர்கள் தமிழர்கள் என்று நம்மை நல்ல ஏளனமாக எடை போட்டு இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்குது. எதெல்லாம் இவங்களால செய்ய முடியாதோ அரசாங்கத்து மேலே, மத்திய அரசாங்கத்து மேலே பழி போடுறது மட்டும்தான் திருவாரூர் கருணாநிதி குடும்பத்துக்கு தெரியும். நமக்கு உண்டான நேரம், ஒரு தமிழன், ஒரு விவசாயி, அடிப்படையில் விவசாயியாக விவசாயிகளை தூக்கி பிடக்கிற எடப்பாடியார் இந்த ஆட்சியிலே தமிழகத்திலே அமர்ந்தால் மட்டுமே நம் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வை சொன்ன பாட்டிலே எல்லாமே அடங்கி போச்சு. இந்த குடிமக்கள் சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த குடி மட்டும் தான். இது கருணாநிதி குடும்பம் தான் இன்னைக்கு ஆசிய பணக்கார வரிசை இல்லை, கார்பரேட்டட் கம்பெனிகளாக 10 பணக்காரர்கள வரிசையில் அவங்க தான் இருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டிய காலம். இதுக்கிடையில காமெடி பீஸ் மாதிரி இந்த டிவி தினகரன், சசிகலா இவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏ டீம் பி டீம் இல்லை, ஒட்டு மொத்தமாக அது திமுக டீம் தான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். ஏன்னா ஆதாரம் இருக்குது. டிவி தினகரனை பற்றி, டிவி தினகரனை பற்றி பேசணுனாக்கா சசிகலாவை தவிர்த்து பேச முடியாது. சசிகலாவுடைய பூர்வீகம் என்ன, சசிகலாவுடைய சொத்து மதிப்பு என்ன? கடலூரில் சந்திரலேகான்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. அப்போ முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புங்க அம்மாவை கொண்டு வந்து மஞ்சக்குப்பம் மைதானத்தில் ஒரு மீட்டிங் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. மக்கள் மத்தியில் அறிமுகமாக இப்போ வராங்க அம்மா. 89 நினைக்கிறேன், சரியா நினைவில்ல, அது பிரச்சனை இல்லை. வரும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் துணையாக வரும்போது வேணும்னும் போது சந்திரலேகா மாவட்ட ஆட்சியர்
மக்கள் தொடர்பு அதிகாரியாக நடராஜன், யாரு, சசிகலாவுடைய வீட்டுக்காரர் இருக்கிறார். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு துணையா கொண்டு வந்து விட்டதுதான் சசிகலாவை. அப்போ சசிகலாவுடைய சொத்து மதிப்பு என்ன, மன்னார்குடி வகைராவுடைய சொத்து மதிப்பு என்ன? சாதாரண ஒரு வீடியோ கடை வச்சிருந்தாங்க. இப்போ கடலூர் எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு பின்னாடி அண்ணா நகர்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 2000 இடைத்தேர்தலில் இந்த நெல்லிக்குப்பம் தொகுதியில், நான் சார்ந்திருக்க நெல்லிக்குப்பம் தொகுதியில் இடைத்தேர்தலில் பேராசிரியராக ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அவர் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தவங்க தான் இந்த சசிகலா. அதுக்கே வாடகை கொடுக்க முடியாம சாணி தட்டுருவாங்களாம், மாடு வச்சுக்கிட்டு சாணி தட்டினவங்க. அப்போ அவங்க சொத்து மதிப்பு எவ்வளோ? அவங்க வீட்டுக்கு சரியா வாடகை கொடுக்காம அந்த பஞ்சாயத்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா அந்த மேடத்துக்கிட்ட போயிட்டு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு நடராஜன் பேர்ல ஒரு செக்கே கொடுத்தாங்க வாடகைக்காக. அந்த செக்கே பவுன்ஸ் ஆகி இது வரைக்கும் இருக்கு. அப்படின்னும் போது நல்லா நினைச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கூட சொல்லி ஆகும், ஒரு ஆன்மீகமா ஒரு கதை சொல்றேன். அது நீண்ட நேரம் போனாலும் பரவாயில்லை, அது பார்க்கக்கூடியவருங்க ஆர்வம் இருக்கவங்க பாருங்க இந்த விஷயத்த ஆதாரத்தோட. உண்மை, ஒரு மனிதனோ ஒரு குடும்பமோ வாழறதுக்கு இந்த உலகத்தில் என்னங்க தேவை? கல்வி, செல்வம், வீரம். நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது முருகன் கோயிலுக்கு போவேன், டெக்கில் படம் போடுவாங்க, கல்வியா செல்வமா வீரம்மா. அதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக கல்வி வேணும். கல்வி, செல்வம், வீரம், இது மூணும் இருந்துட்டாலே ஒரு குடும்பத்தையோ ஒரு வாழ்க்கையில் தரமாக உயர்ந்து வர்றதுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது. ஆனால் இது மூணும் இருந்தும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் தோத்துருக்காங்கன்னா மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தான். கல்வி அவங்ககிட்ட இல்லாத கல்வியா, அவங்க பேசாத மொழியா, அவங்கள்ட்ட இல்லாத வீரமா, சிங்க பெண்மணியா, இந்தியா நாட்டினுடைய சிங்க பெண்மணியா வாழ்ந்தவங்க, அவங்க கிட்ட இல்லாத செல்வமா, இது மூன்றையும் கொடுத்த கடவுள் அந்த அம்மையாருக்கு சரியான உறவை கொடுக்கவில்லை. அதுல சரியா குள்ள நெறி மாதிரி உள்ள போய் இந்த குடும்பம் மன்னாரி குடும்பம் போய் பூந்துக்கிட்டு இன்னைக்கு அம்மாவுக்கும் அவ பேர், இன்னைக்கு இன்னமும் பல கோடி ரூபாய் சொத்து வச்சு டிடிக்கு தினகரன் யார்? சசிகலாவுக்கே முகவரி கொடுத்தது அம்மா. அம்மா உயிரோடு இருக்கும்போதே உன்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னால் உள்ள வர முடிஞ்சுதா? அதுக்கு பிறகு ஏதோ சொல்லி குள்ள நெறித்தனமா உள்ள நுழையும் போது பரப்பன அக்ரஹாரம் நீதிமன்றத்துக்கு இது சிறைச்சாலைக்கு சசிகலா போகும்போது உன்னை கொண்டாந்து தொலை போயிச்சாக்குறேன். நீ தான் வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிரு இல்லையா? நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு அதிமுக பத்தி பேசுறேன்? இது இன்னும் விரிவா நான் வந்துட்டு சசிகலாவை பத்தியும் தினகரனை பத்தி நான் சொல்றேன். அது முக்கியம் இல்ல, தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டிய காலம். வெறினா அது வலிக்குது. இந்த அடி மனசுல இருந்து அடி குரல் வலியிலிருந்து வருது. மறுபடியும் வருவாங்க, ஆசைகளை தூண்டுவாங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு தமிழக மக்களை இந்த திருவாரூர் கருணாநிதி குடும்பம் மீண்டும் ஆசைகளை தூண்டி உங்களை வலையிலே விட வைக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. ஏமாந்துடக்கூடாது. இனிமேலாவது நாம் தமிழர்கள் என்பதை காண்பிப்பதற்காக இதுக்கு இந்த ஒரு உதாரணமே போதுங்க. நெல்மணிகள் வீணாகுதியா? விவசாயி பாடுபடுறாயா? 790 ரூபாய்க்கு 790 கோடிக்கு குடி மட்டும் இதுவாகுது டாஸ்மாகில். அதில் அந்த குடும்பம் இன்னொன்று தெரியுமா? மன்னார்குடி வகைராவுக்கு ஒரு சாராய ஆலை இருக்கு, மிடாஸுடைய விரிவாக்கம் என்ன தெரியுங்களா? எம் ஃபார் மன்னார்குடி, ஐ ஃபார் இளவரசி, டி ஃபார் தினகரன் அண்டு சசிகலா. அந்த சாராயிலிருந்து இன்னைக்கும் திமுக டாஸ்மாக்கு சரக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அதிமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு எளிய தொண்டனாக இன்று பொதுச் செயலாக உயர்ந்திருக்கிற மக்களின் முதல்வர், ஏழைகளின் பாதுகாவலர், ஏழை மக்களுடைய பாதுகாவலராக, இளைஞருடைய எழுச்சி நாயகனாக, விவசாயிகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த தமிழகத்தை ஆளப்போகிற தலைவன். ஒரு நம்பிக்கை வந்து போச்சு. அந்த தலைவன் மீண்டும் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாளும் இந்த 5 மாசத்துக்கு மட்டும் நீங்க மறந்துடுவீங்க. அதை தான் அவங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்க. உங்க வீட்டில் கன்ற கரண்ட் பில்லாம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சாலே அது கூட்டி பார்த்தாலே உங்களுக்கு ஓட்டு போகும்போது அதை பார்த்துட்டு போங்க. ஓட்டு போட போகும்போது மரியாதைக்குரிய அண்ணன் திண்டுக்கல் பரமசிவம் அண்ணன் வந்துட்டு இதை தெளிவாக வர மீட்டிங்கில் சொன்னாங்க. இதை விட எடப்பாடியார் ஆட்சியில் எவ்வளோ உங்கள் வீட்டு வரி கட்டுனீங்க, இப்போ இந்த ஆட்சியில் எவ்வளோ கட்டுறீங்க? கரண்ட் பில்லு எடப்பாடியார் ஆட்சியில் எவ்வளோ கட்டுனீங்க, இப்போ இந்த ஆட்சியில் எவ்வளோ கட்டுறீங்க? வீட்டு வரி எவ்வளோ கட்டுனீங்க எடப்பாடியார் ஆட்சியில், இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? அரிசி அப்போ எவ்வளோக்கு வாங்கினீங்க, பருப்பு எவ்வளோக்கு வாங்கினீங்க, இன்னைக்கு எவ்வளோக்கு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? எண்ணி பாருங்க. நமக்கு உண்டான காலம் ஒரு 2026 2026 எடப்பாடியார் தமிழகத்துறை முதலமைச்சராக வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருகினையிலே அமர வேண்டும். தமிழர்களை சிந்திக்க வேண்டும். நமக்குண்டான நேரம். கத்தி சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில், ஒற்றை வரலால் ஓங்கி அடிப்போம். மறுபடியும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே வருகிற 2026 தமிழகத்தை ஒரு விவசாயியாக, அடிமட்ட தொண்டனாக எடப்பாடியார் ஆள வேண்டும்.
எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர்களே சிந்திக்க வேண்டும். நமக்குண்டான நேரம் 2026 இரட்டைலை மறந்துவிட வேண்டாம். உங்கள் தமிழ் மாறன்.